LibreOffice Drawல் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் படங்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் டிராவ் பேஜினுள் படங்களை இம்போர்ட் செய்யவும், ஒரு டிராவ் ஃபைல் ஐ வெவ்வேறு ஃபைல் formatகளில் எக்ஸ்போர்ட் செய்யவும் கற்போம். Drawல் வெக்டர் மற்றும் பிட்மேப் அல்லது ராஸ்டர் படங்களை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்யலாம். இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1004 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 334. ஃபைல் ரூட் மேப் ஐ திறப்போம். இந்த டியூட்டோரியலுக்காக வாட்டர்சைக்கிள் என்ற ஒரு வரைபடத்தின் ஜெபிஇஜி ஃபைல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்பட்டுள்ளது. அந்த படத்தை நம் டிராவ் ஃபைலினுள் இம்போர்ட் செய்வோம். இந்த படத்தை மூடுவோம். முதலில் படத்தை இம்போர்ட் செய்ய விரும்பும் பக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். ஒரு புது பக்கத்தை உள்நுழைத்து அதை தேர்ந்தெடுப்போம். வெக்டர் அல்லது பிட்மேப் படங்களை இம்போர்ட் செய்ய இன்சர்ட் tab ஐ கிளிக் செய்து பிக்சர் ஐ தேர்ந்தெடுப்போம். ப்ரோம் பைல் இல் கிளிக் செய்க. இன்சர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. இப்போது watercycleஜெபிஇஜி ஐ தேர்ந்தெடுப்போம். ஓப்பன் மீது கிளிக் செய்தால் அந்த படம் நம் டிராவ் ஃபைல் இல் மொத்தமாக உட்பொதிக்கப்படும், அதாவது எம்பெட் செய்யப்படும். இங்குள்ள லிங்க் பாக்ஸ் இல் குறியிட்டால் பின் அந்த படம் அதன் பாத் மூலம் இணைக்கப்படும். ஓப்பன் மீது கிளிக் செய்வோம். படமானது ஒரு லிங்க் மூலம் மட்டும் சேமிக்கப்படுகிறது என்ற செய்தி வருகிறது. கீப் லிங்க் ஐ கிளிக் செய்க. டிராவ் ஃபைல் இல் ஒரு லிங்க் ஆக அந்த படம் உள்நுழைக்கப்படுகிறது. லிங்க் களை சுலபமாக நீக்கலாம். மெயின் menuவுக்கு சென்று எடிட் ஐ தேர்ந்தெடுத்து பின் லிங்க் ஐ கிளிக் செய்க. எடிட் லிங்க்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. டிராவ் ஃபைல் இன் அனைத்து லிங்க் களையும் இந்த டயலாக் பாக்ஸ் காட்டுகிறது. வாட்டர்சைக்கிள் படத்துக்கான லிங்க் ஐ கிளிக் செய்க. பிரேக் லிங்க் ஐ கிளிக் செய்க. இதை உறுதி செய்ய டிராவ் செய்தியை காட்டுகிறது. யெஸ் ஐ கிளிக் செய்க. லிங்க் நீக்கப்பட்டு விட்டது. இப்போது குளோஸ் பட்டன் ஐ கிளிக் செய்க. ஆனால் ஃபைல் இல் இன்னும் அந்த படம் இருப்பதை காணலாம். ஒரு லிங்க் ஐ பிரேக் செய்யும்போது அந்த படம் தானாகவே டிராவ் ஃபைல் இல் எம்பெட் செய்யப்படுகிறது. இப்போது இந்த படத்தை நீக்குவோம். படத்தை தேர்ந்தெடுத்து டிலீட் பட்டன் ஐ அழுத்தவும். இங்கே உங்களுக்கான பயிற்சி. இரு டிராவ் ஃபைல் களை உருவாக்கவும். ஒரு ஃபைல் இல் ஒரு படத்தை உள்நுழைத்து அதை சேமிக்கவும். மற்றொரு ஃபைல் இல் ஒரு படத்தை எம்பெட் செய்து அதை சேமிக்கவும். இரு ஃபைல் களின் அளவையும் ஒப்பிடவும். படத்தை லிங்க் செய்த ஃபைல் இல் படத்தின் அளவை மாற்றவும். ஒரிஜினல் ஃபைல் இலும் அந்த மாற்றம் காணப்படுகிறதா என சோதிக்கவும். அடுத்து டிராவ் இமேஜ் ஆக நேரடியாக வாட்டர்சைக்கிள் டயாகிராம் ஐ இம்போர்ட் செய்வோம். மெயின் மேனு வில் இன்சர்ட் ஐ கிளிக் செய்து ஃபைல் ஐ தேர்ந்தெடுக்கவும். இன்சர்ட் பைல் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பட்டியலில் டிராவ் ஃபைல் watercycleஒட்க் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஓப்பன் ஐ கிளிக் செய்க. இன்சர்ட் ஸ்லைட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பைல் பாத் க்கு அடுத்துள்ள கூட்டல் குறியை கிளிக் செய்க. ஸ்லைடுகளின் பட்டியலை காணலாம். வாட்டர்சைக்கிள் டயாகிராம் என்ற முதல் ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுக்கவும். பேஜ் அல்லது ஆப்ஜெக்ட் ஐயும் லிங்க் க்காக உள்நுழைக்கலாம். அதற்கு லிங்க் செக் பாக்ஸ் ஐ கிளிக் செய்க. ஒக் ஐ கிளிக் செய்க. புது பார்மேட் க்கு ஆப்ஜெக்ட்கள் பொருந்த வேண்டுமா என கேட்டு உறுதி செய்ய ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. யெஸ் ஐ கிளிக் செய்க. ஃபைல் இல் ஒரு புது பக்கத்தில் ஸ்லைடு உள்நுழைக்கப்பட்டுள்ளது. அடுத்து டிராவ் வில் இருந்து படங்களை எக்ஸ்போர்ட் செய்ய கற்போம். டிராவ் வில் ஒரு ஃபைல் ஐ எக்ஸ்போர்ட் செய்தல் என்பது ஒரு டிராவ் ஃபைல் அல்லது டிராவ் ஃபைல் இன் ஒரு பக்கத்தை அல்லது டிராவ் ஃபைல் இன் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ வேறொரு ஃபைல் பார்மேட் இல் மாற்றுவது. உதாரணமாக டிராவ் ஃபைல் ஐ ஒரு பிடிஎஃப், எச்டிஎம்எல், ஜெபிஇஜி அல்லது ஒரு பிட்மேப் ஃபைல் ஆக மாற்றலாம். ஃபைல் formatகள் பிடிஎஃப், பிளாஷ் மற்றும் எச்டிஎம்எல் ஆகியவை எப்போதும் முழு டிராவ் ஃபைல் ஐ எக்ஸ்போர்ட் செய்யும். ரூட் மேப் ஃபைல் ஐ மினிமைஸ் செய்கிறேன். டிராவ் வாட்டர்சைக்கிள் டயாகிராம் ஐ எவ்வாறு ஜெபிஇஜி பார்மேட் இல் மாற்றினோம்? அதை செய்து காட்டுகிறேன்.
பைல் வாட்டர்சைக்கிள் ஐ திறக்கவும். பின் பேஜஸ் பேனல் ல் வாட்டர்சைக்கிள் டயாகிராம் உள்ள பக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். மெயின் மேனு ல் பைல் ஐ கிளிக் செய்து எக்ஸ்போர்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். எக்ஸ்போர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பைல் நேம் பீல்ட் ல் வாட்டர்சைக்கிள் டயாகிராம் என டைப் செய்வோம். பிளேஸ் பேனல் ல் ப்ரோவ்ஸ் செய்து டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கவும். பைல் டைப் பீல்ட் ல் ஜெபிஇஜி தேர்வை தேர்ந்தெடுப்போம். ஆனால் டிராவ் பைல் ஐ சேமிக்க உங்களுக்கு விருப்பமான எந்த பார்மேட் ஐயும் தேர்ந்தெடுக்கலாம். செலக்ஷன் செக் பாக்ஸ் ஐ குறியிடவும். சேவ் ஐ கிளிக் செய்க. ஜெபிஇஜி ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. இந்த டயலாக் பாக்ஸ் ல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னிருப்பு தேர்வுகளை அவ்வாறே வைத்துக்கொள்வோம். ஒக் ஐ கிளிக் செய்க. வாட்டர்சைக்கிள் டயாகிராம் உடன் டிராவ் பேஜ் ஒரு ஜெபிஇஜி ஆக டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்படுகிறது. இங்கே டிராவ் பைல் ன் ஒரே ஒரு பக்கம் ஜெபிஇஜி பைல் ஆக மாற்றப்பட்டுள்ளது. பிடிஎஃப், பிளாஷ் அல்லது எச்டிஎம்எல் formatகளில் சேமித்தால் டிராவ் பைல் ன் அனைத்து பக்கங்களும் எக்ஸ்போர்ட் செய்யப்படும். டிராவ் ல் ராஸ்டர் படங்களையும் எடிட் செய்யலாம். பார்மேட் மேனு மூலம் ராஸ்டர் படங்களை பார்மேட் செய்யலாம். இந்த படங்களை எடிட் செய்ய பிக்சர் டூல்பார் ஐயும் பயன்படுத்தலாம். இத்துடன் லிப்ரியாஃபிஸ் டிராவ் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியல் ல் படங்களை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்யவும், டிராவ் ஆப்ஜெக்ட் களை பல்வேறு பைல் formatகளில் சேமிக்கவும் கற்றோம். இங்கே உங்களுக்கான பயிற்சி. தனித்தனி ஆப்ஜெக்ட்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்களின் ஒரு தொகுப்பை எக்ஸ்போர்ட் செய்ய முடியும். வாட்டர்சைக்கிள் டிராவ் பைல் ல் இருந்து மேகங்கள் மற்றும் மலையை மட்டும் ஜெபிஇஜி பார்மேட் ல் மாற்றுக. கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http:/spoken tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.